மோஸ்ட் இன்ட்ரோவர்டட் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய வீடியோஸ் பார்ப்பாங்க, நிறைய கோச்சிங்ஸ் எடுத்துப்பாங்க. அண்ட் ஸோ அதுல எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணி ஆகணுங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். பட் ஆனா அவங்களால அவங்களோட கம்யூனிகேஷன்ல இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. இன்ஃபேக்ட் என் லைஃப்லயுமே நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன். நான் நிறைய வீடியோஸ் மட்டும் கன்சியூம் பண்ணிட்டே இருப்பேன். இந்த கம்யூனிகேஷன் ரீதியான ஏதாவது ஒரு வீடியோ வந்துருச்சு அப்படின்னா அவ்வளவுதான், சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு கையிலேயே பிடிக்க முடியாது. நான் போயிட்டு அந்த வீடியோஸ் பார்த்துட்டே இருப்பேன், உட்காந்துட்டு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற எல்லா வீடியோஸும் ஒரே நாள் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன் ஃபுல்லா, எனக்கு போர் அடிக்கிற வரைக்கும். பட் இருந்தாலுமே என்னோட கம்யூனிகேஷன்ல என்னால் இம்ப்ரூவ் ஆக முடியல. என்னோட காலேஜ்ல செமினார் போய் நிக்கிறப்ப கூட என்னால பெருசா கம்யூனிகேட் பண்ண முடியல. ரீசன் என்ன? அந்த ரீசனை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுல நம்பர் 1 which is not mastering the skill. ஒரு ஸ்கில்ல மாஸ்டர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கில்ல மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்கில் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப போரிங்கான ஒண்ணு. ஒரு ஸ்கில்ல கத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப போரான ஒண்ணு. அதை நீங்க மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகே கேமரா தானா போகுது, அதை மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அந்த போரிங்கா இருக்கிற அந்த ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா கடந்து வந்துதான் ஆகணும் ஒரு பாயிண்ட்ல. இப்போ லெட்ஸ் டெய்லியுமே வீடியோ எடுக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து போர் அடிக்கும் தான். டெய்லி ஜிம் போறதுங்கிறது ஒரு பாயிண்ட்ல போர் அடிக்கும். டெய்லி வாக்கிங் போகணும் அப்படிங்கிறது போர் அடிக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துல மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா அந்த விஷயத்த நம்ம பண்ணிதான் ஆகணும். என்னோட தாட் ப்ராசஸை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப என்ஜாயபிளா போரே அடிக்காம இருக்கோ அதுதான் வந்து சூப்பரான விஷயம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு பாயிண்ட்ல நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் போர் அடிக்குது அப்படின்னா அந்த விஷயம் தான் நமக்கு லாங் டேர்ம்ல வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் டைம் என் லைஃப்ல அப்படிதான். நான் வந்து எல்லாத்தையுமே பாதிலே குவிட் பண்ணிடுவேன், போர் அடிக்குது அப்படிங்கிற ரீசனுக்காக. பட் ஒன்ஸ் அந்த போரிங் ஃபேஸை நம்ம கடந்து வரும்போது தான் அந்த ஒரு ஸ்கில்லை நம்ம ஸ்பெசிஃபிக்கா மாஸ்டர் ஆக முடியும். ஸோ என்னோட கிளையண்ட்டுக்கு நான் வந்து ஒரு ஒர்க் அவுட் கொடுப்பேன். மார்னிங் டெய்லியுமே வந்து ஒரு 5 வேர்ட்ஸ் அனுப்பிட்டு இந்த 5 வேர்ட்ஸை நீங்க வந்து எந்த ஒரு நோட்ஸ் எதுவுமே இல்லாம நீங்க ஸ்பான்டேனியஸா உங்களுக்கு தோன்ற விஷயத்த பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று அவங்க எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு, இல்லை எனக்கு என்னமோ பேசுறதுக்கே தோணல, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னாங்க. அப்போ நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, போரிங்கா இருக்கிற ஒரு விஷயம் தான் லாங் டேர்ம்க்கு வரும். நீங்க கம்யூனிகேஷன்ல மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா போர் அடிச்சுதான் ஆகும். ஒரே ரிப்பீட்டடான எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ உண்மை அதுதான். ஆக்சுவலி நானுமே இதை அக்செப்ட் பண்ணி, நானும் முன்னாடி இதை வந்து நம்பினதே கிடையாது. பட் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்களை, ஒரே விஷயங்கள். இப்போ லெட்ஸ் என்னோட பாடி வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு, நல்ல ஒரு ஆஸ்தட்டிக்கா நான் வந்து மாறிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னன்னா, டெய்லி நான் ஜிம் போறேன். சம்டைம்ஸ் போர் அடிக்கதான் செய்யுது அந்த இடம். பட் வாட் கேன் வி டூ தட்? ஸோ ப்ரூஸ்லி ஒரு இதுல சொல்லியிருப்பார்ல, அதாவது ஒரு நிறைய மூவ்ஸ் கத்துக்கிட்டவனை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், ஒரே ஒரு கிக்க 1000 டைம்ஸ் வந்து பழகிறவனை பார்த்தா நான் பயப்படுவேன்னு சொல்லி. அதுதான் மேட்டர். ஸோ ஒரு ஸ்கில்ல மாஸ்டர் பண்ணோம் அப்படின்னா அதுக்காக அது போரிங் ஃபேஸை நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துதான் ஆகணும், ரைட்? செகண்ட், லேர்னிங் பட் நாட் இம்ப்ளிமெண்டிங். வாட் ஐ டூ, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் நிறைய லேர்ன் பண்ணுவேன், நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், நிறைய விஷயங்களை கன்சியூம் பண்ணுவேன். பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணதே கிடையாது. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் மேபி இப்போ இந்த அப்படிங்கிற இந்த ஒர்க் அவுட் இல்லை அப்படிங்கிற இந்த ஒர்க் அவுட்லாம் நான் பண்ணேன்னா யாராவது என்ன ஏதாவது சொல்லிடுவாங்களோ, என்ன நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபியர் ஆஃப் ஜட்மெண்ட்ஸ். பிகாஸ் என்னோட சரௌண்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எங்க வீட்டுல எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரியும் ஜட்ஜ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஒரு இப்போ ரீசெண்ட் டைம்ல கூட எனக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு புதுசா நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிடணும்னு நினைச்சேன்னா கூட ஒரு மாதிரி இருக்கும், யாராவது நினைச்சிருவாங்களோ ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு சரௌண்டிங்ல இருந்தே நான் வந்து வந்தனால எனக்கு இந்த ஃபியர் ஆஃப் ஜட்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பட் ஐ எம் ரெடியூசிங் இட். ஸோ ஐ வில் ஹெல்ப் யூ டு ஓவர் கம் ஃப்ரம் திஸ் ஃபியர். லிங்க் கீழே இருக்கும், ஷெடியூல் பண்ணிக்காங்க. 30 to 45 minutes ஃப்ரீ கால் இருக்கு, ரைட்? ஸோ அது இம்ப்ளிமெண்ட் நான் பண்ணதே கிடையாது. மேபி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்படிலாம். இப்போ ஒரு புக்ல வந்து ஒரு விஷயம் வந்து நீங்க ஸ்டேஞ்சஸ்ட போய் ஹாய்னு மட்டும் பேசுங்க அப்படி சொல்லியிருக்காங்கன்னா அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பயப்படுவேன். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து இந்த ஸ்டேஞ்சர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு ஐ ஒன்ட் ஹாவ் எனி அமௌண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட். நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ற வேர்டு ஹாய் தான். அதை தவிர நான் வேற எதுவுமே பெருசா போய் பேச மாட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹாய் அப்படின்வாங்க, தட்ஸ் ஆல். கான்வர்சேஷன் வந்து அங்கேயிருந்து கொண்டு போயிடுவேன். ஸோ இதுதான். நெக்ஸ்ட் விச் இஸ் urgently to say but not listen. எனக்கு என்ன தோணும் அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடணும். நிறைய பேருக்கு இன்னைக்கு பொறுமை, பேஷன்ஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. பட்
கம்யூனிகேஷனை பொறுத்தவரை பேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இந்த இம்பார்ட்டண்ட்டான பேசிக்ஸை நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு சூப்பரான ஒரு விஷயம் கத்துக்கிட்டாலும் சரி அதுக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பேசணும் அப்படிங்கிறத விட அடுத்தவங்களை லிசன் பண்ணுங்க. ஏன் என்னோடது நான் உடனே சொல்லிடணும் அந்த பாயிண்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னா ஆன்சைட்டி. சீரியஸ்லி இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆன்சைட்டிலாம் கிடையாது, இட்ஸ் ஆன்சைட்டி. ஸோ அந்த அளவுக்கு நான் பதட்டமா இருப்பேன், நர்வஸா இருப்பேன். பிகாஸ் சம்டைம்ஸ் யாராவது நான் பேசுறத கேட்கறாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி பதட்டம் வரும். என்னோட கிளைண்ட்டுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. அது ஏன்னா ஏதாவது ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, சேம் தான், அதே தான், திரும்பி அதே தான், ரெண்டே விஷயம் தான். நம்ம பயப்படுறதுக்கு அதிகமான காரணம் ரெண்டா தான் இருக்கும். ஒன்னு ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது, இன்னொன்னு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படிங்கிறது. அவ்வளவுதான், சிம்பிள். இல்ல ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது, சிம்பிள். இது ரெண்டு தான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ஒரு மெயினான ஒரு கோர் ப்ராப்ளமாவே இருக்கும் ஆக்சுவலி. ஸோ லிசன் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நீங்க காம் பண்ணுங்க. ஒரு காம் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற மெத்தட் என்ன அப்படின்னா பிரீத்திங் ஒர்க் அவுட் தான். நீங்க கம்யூனிகேஷன்லாம் இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா பிரீத்திங் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்க பேசும்போது திடீர்னு உங்க கட்டெல்லாம் பிடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ நீங்க பிரீத்திங் ஒர்க் அவுட் பண்ணாதான் ஒண்ணு உங்களோட வாய்ஸ் நல்லா இருக்கும், உங்களோட அந்த நாஸ்ட்ரல்ஸ் வந்து ப்ராப்பரா வரும். ஸோ கேட்கறவங்களுக்கு வந்து ப்ராப்பரா கிளியரா புரியறதுக்கு இந்த நீங்க பண்ண போற அந்த ஒரு 1 minute 2 minute பிரீத்திங் ஒர்க் அவுட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். லெட்ஸ் சே நான் பண்றது நார்மலான ஒண்ணுதான். தட்ஸ் ஆல், சிம்பிள். இதுதான் என்னோட பிரீத்திங் ஒர்க் அவுட். இதை நான் வந்து மார்னிங் வந்து ஒரு 1 minute பண்ணுவேன். சம்டைம்ஸ் எனக்கு தோணும் போதெல்லாம் அந்த ஒர்க் அவுட்டை நான் பண்ணுவேன். அப்படி இல்லையா யார்ட்டையா பேச போகும்போது என்னோட ஃபுல் காத்தையும் வெளியே விட்டுட்டு நான் போய் பேச ஆரம்பிப்பேன். திஸ் இஸ் வாட் யூ ஜஸ்ட் நீட் டு டூ, ரைட்? ஸோ நெக்ஸ்ட், ஹெசிடேட் டு கம்யூனிகேட். நம்மளோட பிரெயின் கம்யூனிகேஷன் அப்படிங்கும் போது நிறையவே ட்ரிக் பண்ணும். அதுவும் முக்கியமா நம்ம இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த ஹைப்பர் சென்சிட்டிவ் அதிகமா இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம ஓவரா அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அதனாலே ஓகே, இவங்ககிட்ட நம்ம பேசணுமா, இவன் பார்த்தாலே ரூடா பாக்குறான், இவன் பார்த்தாலே எப்படி பேசுறான், இவன் பார்த்தாலே எப்படி இருக்கிறான், இவன்ட்டெல்லாம் போய் பேசணுமா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் நமக்குள்ள அதிகமா இருக்கும். பட் நம்ம ஒன்றும் அவங்க கூட போய் ஃப்ரெண்டா ஆக போறது கிடையாது. நம்ம ஜஸ்ட் கம்யூனிகேட் பண்ண போறோம், அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ அந்த பிரெயின் வந்து சொல்றதை கேட்டீங்கன்னா உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல ஒரு டார்க் ரூம்ல உட்காந்துட்டு உங்களோட ஸ்க்ராலிங்லயே நீங்க வந்து இன்டல்ஜ் ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ அப்போ நீங்க இதுல இருந்து வெளியே வரதுக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜஸ்ட் கோ அவுட் சைட். ஒரு டெய்லி 10 minutes ஆவது வெளியே போங்க, பீப்புளை பாருங்க, போன் எல்லாம் வீட்டுல வச்சுட்டு போங்க, போனை யூஸ் பண்ணாதீங்க. முக்கியமா வெளியே போகும்போது, நான் வெளியே போறேன் அப்படின்னா வெளியே எங்க அம்மா கூடயோ இல்லை எங்க பெரியம்மா கூடயோ இல்லை யார் கூடயோ நான் வெளியே போறேன்னா என்னோட போனை முக்கியமா நான் வீட்டுல வச்சுட்டு போயிடுவேன். நான் எடுத்துட்டே போக மாட்டேன். எவ்வளவு முக்கியமான காலம் இருந்தாலும் அது வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிறதா என்னோட தாட் ப்ராசஸா இருக்கும். அந்த அளவுக்கு பிஸியா இருந்து நான் ஃபேமிலி டைம் வந்து ஒரு ஸ்பெண்ட் பண்ணாம நான் அந்த அளவுக்கு பிஸியா இருந்து நான் ஒன்றும் பண்ண போறது இல்லை என்னோட லைஃப்ல, ரைட்? அது தெளிவா நான் என்னோட கிளைண்ட்ஸ் கிட்டே சரி இல்லை என் கூட ஒர்க் பண்றவங்க யாரா இருந்தாலும் சரி நான் அவங்கள்ட்ட தெளிவா சொல்லிடுவேன், திஸ் இஸ் வாட் மை ப்ரோட்டோகால் அப்படின்ட்டு. ஸோ தே ஒன்ட் இன்டரப்ட் ஆன் தட் டைம் ஆக்சுவலி. ஸோ எந்த அளவுக்கு நீங்க ப்ளஷர் அதிகமா எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஹார்டான இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுல உங்களால இம்ப்ரூவ் ஆகவே முடியாது. ஸோ உங்களோட ஃபோன்லாம் கீழே வச்சுட்டு உங்களோட காலை டக்குன்னு நடக்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போய் தைரியமா பேசுங்க. ஸோ அதனால ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஓகே ஃபைன், இவன் அப்படி பேசிட்டான், நான் எதுக்கு பேசணும். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு உட்காந்துட்டு நம்ம யோசிப்போம், ஏன் நம்ம பேசல, நம்ம பேசியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணாதீங்க, ரைட்? ஸ்பீக் சிம்பிள் தென் மாடர்ன், ரைட்? இன்னைக்கு மாடர்ன் திங் அப்படிங்கிற பேர்ல வந்து நிறைய வேர்ட்ஸ் போட்டு நிறைய என்னென்னமோ வேர்ட்ஸ் எல்லாம் பேசுறாங்க. எனக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன். நான் என்னோட ஸ்பீச்சஸ்ல எப்பவுமே சிம்பிளா இருக்கணுங்கிறதுல நான் வந்து ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியா இருப்பேன். பிகாஸ் சிம்பிள் கிவ்ஸ் கிளாரிட்டி அண்ட் கிளியரன்ஸ். எப்பவுமே ஒரு கம்யூனிகேஷன் இல்லை வந்து ஒரு ஸ்பீச் அப்படிங்கும் போது இல்லை ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படிங்கும் போது இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதுதான் மேட்டர், ரைட்? நம்ம அதை விட்டுட்டு இல்லை இட்ஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் போட்டா இவ்வளவு நம்மள இதா பார்ப்பாங்க, இல்ல ரொம்ப வந்து ஹார்டான வேர்ட்ஸ் கிடையாது. So just go and do this. If you need any help in a communication, you just need to improve your communication. Link killer 30 to 45 minutes of free call irukku. Just go and schedule on that link, right? Yeah. So if you need to improve your communication skill, just click this video and watch this.